ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி செம்மையாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே நிறைய பேருக்கு லீவாக இருக்கும். ரைட், நேற்று வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் செம்மையாக வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நண்பன் கூட பார்க்காம என்னம்மா கலாச்சாரம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு புகழ்ந்துருப்பீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஏங்க அந்த டைமில் கூட விஜய் பார்வதி அங்கே கோத்து விட்டு அழகு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியோட ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து காண்டாயிருப்பீங்க. இன்னும் எங்கள் விக்ரமை பற்றி மட்டும் பேசவே மாட்டார். அவர் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, விஜய் பார்வதி திட்டுறாரு, அவங்கள திட்டுறாரு, ஏன் விக்ரம் மட்டும் அந்த மாதிரி திட்டவே மாட்டாரு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரும். உங்களுக்கு என்ன கோவங்கள் இப்போ இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கோவங்களோ இல்லை விஜய் சேதுபதி அவர்களோட சூப்பராக அந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ரொமோன் வந்துருக்கு. 50 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ 50 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. சூப்பர். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு இந்த 50 நாள் போச்சு, இந்த டிக்கெட்லாம் எப்படி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து கடந்துச்சு அப்படின்னு அவரே வந்து சொல்லிடுறாரு. சரிங்களா? எப்படி கடந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்போது அரோரா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க. அரோரா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க. அதாவது ரம்யா வந்துட்டு ஆக்சுவலாக போகக்கூடிய ஆள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரம்யாலாம் அரோரா வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆடியன்ஸுன்னு ஒரு பேர் வாங்கினவங்க. 2-3 வாரமாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்ச ஒரு ஆள். அதே மாதிரி இது வரைக்கும் அரோராவோட கேம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கமருதனை மட்டுமே சார்ந்திருக்கு. இன்றைக்கி இந்த ப்ரோமோவில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களான்ற சொல்லுங்கள். கமருதன் எப்பவுமே அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஆள் விஜய் பார்வதி பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமருதன் வந்து அழகாக கெமியை சொல்கிறாப்புல, சூப்பரு. அடுத்தது திவ்யா வந்துட்டு விக்ரமை சொல்கிறாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாரு, சுபிக்ஷா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க, வியானா வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து சைலண்ட்டாக இருந்து ஓப்பன் அப் ஆவாங்க. இவங்க ஓப்பன் அப் ஆகி சைலண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு பயங்கரமாக பேசி நான் யார் தெரியுமா, என்னோடய ஸ்டேட்டஸில் தெரியுமா, நான் ஒரு காலத்தில் பாஷா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாட்டி விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு என்ன போய் பெரியவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தட்டியிருப்பார். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரம்யாவை பற்றி சொன்னவுடனே ரம்யா வந்து கதற ஆரம்பிச்சுறாங்க, ஆள ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்போவுமே அது எப்படி ரம்யா மட்டும் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க, போகவே மாட்டாங்களே. ஓரளவுக்கு ஓட்டு வாங்குற திவாகர் போயிடுறாரு, பிரவீன் போயிடுறாரு, ஆனால் ரம்யா போக மாட்டாங்களே. என்னது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கெமி போகிறாங்க, ஆனால் ரம்யா போக மாட்டாங்களே அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஒரு அதை நினச்சி தான் வந்து ரம்யா அழுகுறாங்களோ இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி வந்துட்டு கமருதன், ஏன்னா கமருதன் வந்து கெமின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் கெமி வந்துட்டு கமருதன் அட்டாக் பண்ணுறாங்க. ஏம்மா அவர் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு உள்ளே இருக்கார், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உள்ளே இருக்கீங்க, அதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்புறம் வந்து சபரி வந்துட்டு பார்வதி, ஏன்னா குறும்படத்தால் என் மானமே போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கு காரணம் அந்த குறும்படம் தான். அந்த குறும்படத்தில் நீ இருந்த உன்னால தான் என் பேர் கெட்டு போச்சுங்க. அப்போது நீங்கள் இன்னும் திருந்தலை, ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறார். ஆக்சுவலாக நீங்கள் விக்ரமோட கேமை வந்துட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா சரியான ஒரு நரி கேமை வந்து அவர் விளாட்றாரு. உண்மையாகவே சொல்லப்போனால் எப்படின்னா, அதாவது ஒருத்தங்க உடையும் போது, ஒருத்தங்க வந்துட்டு அடி வாங்கும்போது அவங்க எதுக்காக அடி வாங்கினாங்களோ அந்த விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ணுறது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதை வந்து விக்ரம் நல்லா பண்ணுறாரு. வெளியில் பிரவீன் வந்துட்டு விக்ரம் பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இருக்கிறதே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிளியராக நடிக்கிற ஒரு ஆள் விக்ரம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் பார்த்துட்ட நிறைய வாட்டி காலையில் எந்திரிப்பான், கரெக்டாக வந்துட்டு எந்த கேமராவில் உட்காந்து சைலண்ட்டாக இருந்தால் அந்த கேமராவில் பதிவாகுன்ற விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் காலையில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா கேமராவில் பதிவாகிற மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருப்பார், ஏதோ யோசிக்கிற மாதிரி. எல்லாமே லாஸ்ட் கண்டஸ்டன்ட் யார்கிட்டே வந்து கேட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் எனக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்லி ஏமாத்துறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து சாண்ட்ராவை என்ன தாக்குறான்னா, நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் விஜய் சேதுபதி. அதாவது பிக் பாஸையே நீங்கள் வந்து மதிக்காமல் பண்ணுவீங்களான்னு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸை மதிக்காமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக எஃப்ஜேவும் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதில் எல்லாரோட பேரும் வருது, சரி ஓகே, ஏன் அரோராவோட பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அரோரா யார்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது. அவங்க சண்டை போடுற ஒரே ஒரு ஆள் விஜய் பார்வதி. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கேம் எப்படி இருக்குன்னா சரியான சேஃப் கேம். அதாவது மற்றவங்களை அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களும் அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கானாவனத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணால் பிரச்சனை வரும். கானாவனத் கானு குட்டி. கமருதன் கூட ஃப்ரெண்டு பண்ணால் பிரச்சனை வரும். அதனால் விடவே மாட்டாங்க. நோட் பண்ணி பாருங்கள். கன்னிக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, சபரிக்கிட்ட நல்ல ஒரு இது இருக்குது, விக்ரம்கிட்ட ஒரு நல்ல இது இருக்குது, அப்புறம் எஃப்ஜேக்கிட்ட ஒரு நல்ல இது இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு அவர் வந்து எங்கள் அப்பாவை ஏன்னு சொல்லிட்டு போட்டுமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். அதானே எப்படி உங்கள் அப்பாவை பற்றி அவர் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். அவங்க அரோரை ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்கே அடித்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, எங்கே அடிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம், சேஃப்டி.
நம்மள அவங்க தாக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால் அன்புகேங் பக்கம் மட்டும் போகவே மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது சுபிக்ஷா. சுபிக்ஷாவோட பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க. நோட் பண்ணி பாருங்கள். அதனால தான் விஜய் பார்வதி கூட இருக்கிற சாண்ட்ரா, பிரஜன், திவ்யாலாம் ஏன் சுபிக்ஷாவை போன வாட்டி டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க அன்புகேங்க்கு மறைமுக சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சபரியை இன்னும் அண்ணான்னு சொல்கிறதும் விக்ரம் கூட வச்சுக்கிறதும் இதெல்லாம் மறைமுகமாக ஒரு டையப்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போகக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா இந்த அன்புகேங் இப்போ ஏன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த அன்புகேங்கை பிடிக்க மாட்டேதுன்ற காரணமே இதுதான். ஏன்னா அன்புகேங்கில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி விரிஞ்சிருச்சு. முதல்ல வந்துட்டு அன்புகேங்க ஒரு 5 பேர் என்பதாக இருந்தாங்க. சரிங்க, 5 பேர் 4 பேரோ இப்போ அப்படியே கொஞ்சமாக குட்டி போட்டு பெருசாகிடுச்சு. இப்போ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா கமருதீன் தனி, அரோரா அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவங்க வந்துட்டு பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, அந்த மாதிரி. சாண்ட்ரா இந்த பக்கம், திவ்யா இந்த பக்கம், பார்வதி இந்த பக்கம், பிரஜன் இந்த பக்கம், மீதி எல்லாருமே இந்த 4-5 பேர் தவிர்த்து மீதி எல்லாமே ஆப்போசிட் சைடு. அப்போது கண்டிப்பாக இங்கே கோவம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். இவ்வளோ விஷயங்களை கேட்குற பிக் பாஸாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி இருந்தாலும் சரி, நாமினேஷன் பற்றின விஷயங்களை ஏன் கேட்குறது இல்லை, ஓப்பனாக பண்ணுறாங்களே அப்படின்னும்போது என்ன காரணம் வருதுன்னா அது அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா இந்த அன்புகேங் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ சீசன் 4 வந்துட்டு ஆரி வந்து நெத்தியடி அடித்தாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த அன்புகேங் இவங்கெல்லாம் வந்து கும்பலாக சேர்ந்து நிறைய பேர் வெளியே அனுப்பிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் வந்துட்டு சைலண்ட்டாக நடக்குது. அதனால அதுக்கு பேர் அன்புகேங் 2.1 வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேங்கை உடைக்கணும்னா இந்த கேங்கால் அதை முடியும். அதனால தான் நாமினேஷன் பற்றின விஷயங்கள் இது வரைக்கும் வந்துட்டு யாருமே கேட்கல. பிக் பாஸும் அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வார்னிங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து இது வந்து ரூல்ஸ் விதிமீறல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இது வரைக்கும் கேட்கலன்னா அவங்களுக்கே உள்ள பிடிக்கல. ஏன்னா இது ஒரு கேங்கு. சரி, இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுக்குற கேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய டம்மி உள்ளே இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. என்ன ஒன்று, அந்த கேங் வந்து ஃபார்ம் ஆனதுனால இங்கே பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த கேங் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறோன்னு விட்டுட்டாங்க. வேறு வழியே கிடையாது. அந்த கேங்கை உடைக்கணும்னா இதுதான் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி. நோட் பண்ணி பாருங்கள். கனி இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க. நம்ம திவாகர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார். எல்லாருக்குமே அது வந்துட்டு இப்போ நினைவு வந்துகிட்டே இருக்கும். அவங்க கனி வந்துட்டு அவங்களுடைய அந்த குக்கிங் திறமையை வந்து பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சூப்பராக வந்துட்டு முகத்தில் கிழிஞ்ச இடம் பார்த்திங்கன்னா போன வாட்டி அந்த சாம்பார் ஸ்குவாட் மேட்ரு. சாம்பார் ஸ்குவாடில் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறாங்க. கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு ஹீரோன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். இது வந்து எப்படின்னா கூட இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பற்றில இவங்க பெருசாக பல்ல நோண்டதுக்கு சமம். அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. வெளியில் இருக்கிற நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. ஆனால் இதை பற்றி நம்ம கமலஹாசன் பாருங்க, விஜய் சேதுபதி இது வரைக்கும் கேட்கவே கிடையாது. இன்னொன்று, இவங்கள சுகர் கோட்டிங் சொல்லிட்டு நேற்று ஒரு வேலை பண்ணார் பிறகு விஜய் பாரதி பார்ப்பாங்க. அவ்வளோ பாவிங்களா, நான் நல்லா இருந்தாலும் திட்டுறீங்க, நான் தப்பு பண்ணாலும் திட்டுறீங்க, நான் இருந்தாலும் திட்டுறீங்க, ஏன்னா திட்டுறதையே ஒரு வேலையை வச்சுருக்கீங்களே. இந்த மாரி படத்தில் வந்துட்டு ரேய் அவனை வந்துட்டு அதாவது நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் அவனை யாரும் திட்டக்கூடாதுன்ற மாதிரி இங்கே வந்து அவங்களும் திட்டுவாங்க. இங்கே வேறு மாதிரி மாறியுது. இது வந்து வேறு மாதிரி. நம்ம விஜய் சேதுபதி வந்தாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு புள்ளியார் சொல்லி போடுற மாதிரி விஜய் பார்வதி திட்டிட்டு தான் அவர் அடுத்ததே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல வேலை நேற்று கமருதீனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்தது. ஆனால் இன்னும் பாருங்கள், இது வந்து டெவலப் தான் ஆகும். இப்போ வந்து அன்புகேங்கில் முக்கியமான உறுப்பினராக வந்து கனி, நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நேற்று ஃபுல்லாக வந்து கனி, சபரி, விக்ரம் 3 பேர் நல்லா பேசி இது பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கேங்கு. இந்த கேங்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு சாண்ட்ரா, பிரஜன், விஜய் பார்வதி அந்த கேங்கில் இருக்கவங்கள யாரை சொன்னாங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சபரி, விஜய் பார்வதி நல்லா பாருங்கள். அதேமாதிரி கெமி, கமருதீன் அது வந்துட்டு ஆல்ரெடி பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இவர் சாண்ட்ரா, புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு கேங் வார் மாதிரி போயின்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த விக்ரமையை விஜய் சேதுபதி மட்டும் விட்டு வைக்கிறாரு. இப்போ நேற்று லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. பிரஜன்னு சொன்னது அவ்வளோ சூப்பர் நல்லா நம்ம பாராட்டணும். அப்படி பார்த்தோன்னா இந்த விஜய் பார்வதி அவ்வளோ வார்த்தைகள் விட்டுருக்காரு. ஏன் அதை சொல்லவே மாட்டுறாரு? இது நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.